மக்கள் கொடுக்கும் பணத்தில் சம்பளம் வாங்கும் அதிகாரி மக்களுடைய வரி பணத்தை வீட்டு வரி போட 10,000 15,000 20,000 லஞ்சம். எங்க பார்த்தாலும் லஞ்சம். அந்த பணம் எங்க போகுது? இங்க இருக்கின்ற சேர்மனுக்கு போகுது, இங்க இருக்கின்ற அமைச்சருக்கு போகுது. இங்க இருக்கின்ற அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொன்னார், முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இங்க இருக்கின்ற அமைச்சரும் அவருடைய பையனும் கூத்து அடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க. அமைச்சர் எந்த பணியும் பார்க்கறது இல்ல, எந்த வழியும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில்லை. வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கரிசி போட்ட ஒரே அமைச்சர் ஆவடி தொகுதியில் இருக்கின்ற ஆசர் அமைச்சர் அவர்கள். வாக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதையுமே செய்யல. கொசு மருந்து அடிக்கலையா? கேடு கட்டு ஒரு கொசு கடிக்கினா கூட கொசு மருந்து அடிக்க வேணாமா? ஒரு கொசு மருந்து அடிக்கல. வீட்டு காவாவை தூர் வரல. எங்க பார்த்தாலும் திருநெல்வேலி ஃபுல்லா போனா நாறுது, எங்க போனாலும் நாறுது. அண்ணன் சொல்றாரு கொசு நிறைய கடிச்சிட்டு போகுது மாவட்டத்தில். கொசு கடினா இவன் இந்த கொசு மட்டும் இல்ல, இங்க இருக்கின்ற நகராட்சி அதிகாரிகள் பெரிய கொசு, அதாவது பெரிய கொசு கடிச்சீங்கன்னா 10,000 15,000 20,000 போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கின்ற அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா கொமக்கமேடு இங்க பக்கத்துல இருக்கல, அந்த ஏரிக்கரை ஓரமா ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க ஒண்ணு கட்டியிருக்கானுங்க. சுடுகாட்டுக்கு பக்கத்துல கட்டியிருக்கானுங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடம்பு சரியில்லைனா போய் வந்து உடம்பு சரி பண்ணிட்டு வரணும். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுடுகாட்டுக்கு போற வழியில கட்டி எவனும் போகவே முடியல. சுடுகாட்டுக்கு போனாதான் திருநெல்வேலியில அந்த கொமக்கமேடுல கட்டியிருக்க அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போக முடியும். யாராவது போக முடியுதா? லைட் எரியுதா? எதுவுமே எரியல. கேட்டா ஆரம்ப சுகாதார நிலையம் நாங்க கட்டி கொடுத்துருக்கோன்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இந்த ஏரியாவில் இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 குடிநீர் தொட்டி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் திருநெல்வேலிக்கு வரக்கூடிய குடிநீர் வரக்கூடிய தொட்டி 12 தொட்டி இருக்கு. இந்த இதுக்கு வர தண்ணியை வந்து சுத்திகரிப்பு பண்ணணும்னு சொல்லி 55 லட்சத்துல ஏற்கனவே பியூரிஃபை அந்த டேங்க் ஒன்று போட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் போடப்பட்டு 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை துவங்கி வைக்கிறார். அதனால மக்களுக்கு அப்படியே தண்ணீர் வருது. பொதுமக்கள் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, கிட்னி ப்ராப்ளம் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஏரியா மக்களுக்கு. அதே போல பெரியார் நகர், ராமதாஸ்புரம், கோமதிபுரம், அன்னை இந்திரா நகர் கழிவு நீர் கசடி வெளியேறும் கால்வாய், ஓபன் கால்வாய் கட்டப்பட்டு வருகிறது. அந்த ஓபன் கால்வாய் கட்டினாங்க. அந்த பகுதியில தண்ணி போறதுக்கு வழியே கிடையாது. இங்க இருக்கின்ற நம்ம அதிமுக நகரமன்ற உறுப்பினர் போய் பலமுறை அங்க கமிஷனர்ட்டையும் அங்க இருக்கின்ற அதிகாரிட்டையும் பலமுறை கலெக்டர் வரைக்கும் எடுத்து சொல்லியாச்சு. ஆனா அந்த பகுதியில் தான் கட்டுவோம். நாளைக்கு மழை பெஞ்சா அன்னை இந்திரா நகர்ல 1500 வீடு இருக்கு. ஏற்கனவே மழை பெஞ்சா தண்ணி நிற்கும்.